வந்துருச்சுங்க ரீசெண்டா ஆப்பிள் லான்ச் பண்ண MacBook Air 15 inch லேப்டாப். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா இந்த MacBook Air 15 inchல என்ன டிஃபரன்ஸா இருக்குப்பா, சைஸ் பெருசா இருக்கு கம்பேர்ட் டு MacBook Air 13 inchோட பிரைஸும் கம்மியா இருக்கு. பட் ஒரு கண்டெக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த MacBook Air 15 inch வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆப்பிள் லேப்டாப் நீங்க 15 inch சைஸுக்கு மேல வாங்க விரும்பினீங்கன்னா MacBook Pro தாங்க இந்த 2,40,000 rupeesங்க. அதை கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து ₹1,00,000 கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லேப்டாப் வேணும், ஆனா ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MacBook Air 15 inch வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் இந்த வீடியோல என்ன பண்ண போறேன்னா இந்த லேப்டாப்பை ரிவ்யூ பண்ண போறேன். அப்புறம் இந்த MacBook Air 13 inch இருக்குல்ல, இது வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு லேப்டாப் எப்படி இருக்கு, யார் எந்த லேப்டாப் வாங்கணும், அது கண்டிப்பா இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? டிசைனை பத்தி சொல்லணும்னா MacBook Air 15 inch நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் சைஸ் வந்து பெருசா இருக்கு. பட் ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட ஸ்லிம்னஸ், லைட்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த MacBook Air 13 inch திக்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா 11.3 mm. அதே சமயத்துல இந்த 15 inch MacBook Air நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 0.2 mm தான் ஏத்தி இருக்காங்க. சைஸ் 11.5 mm. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே இருக்க ஸ்லிம்மெஸ்ட் 15 inch லேப்டாப்னா அது வந்து இந்த MacBook Air 15 inch தான். அது இல்லாம வெயிட் வந்து வெறும் 1.5 kilos தான். ஒரு thin and light ultra book. அதோட டெஃபினிஷன் வந்து கரெக்டா மீட் பண்ணுது, மேட்ச் இந்த MacBook Air 15 inch. அப்புறம் உங்களுக்கு full metal அலுமினியம் பாடி கொடுத்துறாங்க. டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ சான்ஸ் இல்லைங்க, தாறுமாறா இருக்கு. ஆப்பிளோட பில்ட் குவாலிட்டி வந்து எப்பவுமே செமையா இருக்கும். சோ MacBook Air 15 inchல கூட நல்லா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் 13 inchலயும் சேம் உங்களுக்கு அலுமினியம் பில்ட் தான் கிடைக்கும். ரவுண்டட் எட்ஜஸ் இருக்கிறதால கையில நீங்க பிடிக்கும் போது கையில வந்து அது குத்தாது. அப்புறம் யூஸ் பண்ணும்போது நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், இந்த ஹிஞ்ச் இருக்குல்ல, இந்த லிட்டையும் பேஸ் கனெக்ட் பண்ற ஹிஞ்ச் அது கொஞ்சம் நல்லா டைட்டா போட்டிருக்காங்க இதுல. ஏன்னா ஸ்கிரீனோட சைஸ் பெருசா இருக்கு. சோ அதை வந்து இந்த மாதிரி வாபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஸ்டர்டியா போட்டிருக்காங்க. அப்புறம் MacBooksல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஃபிளாட் ஒரு டேபிள்ல இந்த லேப்டாப்ஸ் உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க வெறும் ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி லிட் ஓபன் பண்ணலாம். சிம்பிள். இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நீங்க வந்து இந்த MacBook லேப்டாப்பா யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா, லேப்டாப் கால்ல வச்சு யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த 15 inch MacBook வந்து 13 inch MacBook ஓட கம்ஃபர்டபிளா இருக்கு. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா கொடுத்திருக்கனால. அப்புறம் நீங்க லிட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ராக் பேட் வந்து உங்களுக்கு சம பெரிய ட்ராக் பேட் கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கீபோர்ட் சைஸ் இருக்குல்ல, அந்த கீபோர்ட் சைஸ் வந்து 13 inch MacBook and 15 inch MacBook வந்து சேமா தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டச் ஐடி பட்டனும் கிடைச்சிடும் அந்த பவர் பட்டன்ல. ஆக்சுவலி இந்த MacBook Air 15ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கனால ஒரு நம்பேட் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் இந்த பட்டன்ஸ், கீஸ், கீ பிரஸஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. டைப்பிங்லாம் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 Thunderbolt போர்ட்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் ஒரு MagSafe கனெக்டரும் கிடைச்சிரும். இந்த MagSafe கனெக்டருக்காக கலர் மேட்ச் பண்ண கேபிள் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அடாப்டரும் அதே கலர்ல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஹெட்போன் ஜாக் கிடைச்சிரும். இந்த ஹெட்போன் ஜாக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை-ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. பிளஸ் ஹை இம்பீடன்ஸ் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது கூட நீங்க இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பெருசா கொடுத்திருக்காங்க. 15 inch MacBook Airல 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 13 inchல உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் தான் கிடைக்கும். 2 எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆக்டிவேஷன் வூஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, சவுண்ட் எப்படி இருக்கு தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் தாங்க மேட்டரே, சான்ஸே இல்ல. சூப்பர் குவாலிட்டி சவுண்ட், லவுடா இருக்கு, ரிச்சா இருக்கு. பேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேஸ் கிடைக்கும். அப்படி நீங்க படம் பார்க்கும்போது சவுண்ட் வந்து அப்படியே ஸ்பேஷியஸா இருக்குங்க. நீங்களே ரெண்டுத்தையும் சைட் பை சைட் கேட்டு பாருங்க, எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி பேசலாமா? ஆஃப் கோர்ஸ் பெரிய டிஸ்ப்ளே கிடைக்கும் உங்களுக்கு, 15 inch டிஸ்ப்ளே கிடைக்கும். ஆனா டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் சேம் டு சேம் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அதிகமா பிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் பிக்சல் டென்சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா 224 ppi பிக்சல் டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. ரிச்சான, கலர்ஃபுல்லான, வைப்ரண்டான டிஸ்ப்ளே, கலர் ஆக்யூரேட்டான டிஸ்ப்ளே கூட. அப்புறம் HDR சப்போர்ட்டும் கிடைக்கும். 500 nits ஆஃப் பீக் பிரைட்னஸும் கிடைக்கும். வியூயிங் ஆங்கிள்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க. நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கலர் ஷிஃப்ட் சுத்தமா தெரியாது. அப்புறம் நான் 15 inch MacBook Air என்னோட வர்க்கை மூவ் பண்ணும்போது நான் கூகுள் டாக்ஸ்ல வந்து என்னோட ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுவேன். இந்த டாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு 125% ஜூம் பண்ணும்போது இதுல வந்து நிறைய கண்டென்ட் கட் ஆயிருங்க. இதுல வந்து அந்த பிரச்சனையே இல்ல. அப்புறம் ஏதாச்சும் வெப் பேஜ் பாக்குறீங்களா, இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா வீடியோ தம்ப்நெயில்ஸ் வந்து MacBook Air 15 inch தெரியும். ஆஃப் கோர்ஸ் டிஸ்ப்ளே பெருசா இருக்கனால உங்களுக்கு நிறைய கான்டென்ட் அதிகமா தெரியும். ஆனா ஒரே பிரச்சனை, இந்த ரெண்டு லேப்டாப்லயுமே நாட்ச் போட்டு வச்சிருக்காங்க. போன்ல நாட்ச் ஓகே, இதுல நாட்ச் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆஃப் கோர்ஸ் வெப்கேம் இருக்கு, பட் இதுல ஃபேஸ் ஐடி இல்ல. ஃபேஸ் ஐடி இருந்தா வச்சு நாட்ச் இருந்தா ஓகேன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல.
இல்ல. ஆனா இந்த வெப்கேம் இருக்குல்ல, இது வந்து 1080p ஃபுல் HD குவாலிட்டி கொடுக்குறாங்க. அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கூகுள் மீட் கால், ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால்ல குவாலிட்டி செமையா கிடைக்குங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். MacBook Air 13 inchல உங்களுக்கு M2 சிப் கொடுத்திருந்தாங்களா, இதுலயும் உங்களுக்கு சேம் M2 சிப் தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 8 கோர் CPU இருக்கு, 10 கோர் GPU கொடுத்திருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பேஸ் வெர்ஷன்லயே 10 கோர் GPU கிடைக்கும் 15 inchோட பேஸ் வெர்ஷன்ல. 13 inchோட பேஸ் வெர்ஷன்ல 256GB ல உங்களுக்கு 8 கோர் GPU தான் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு கொடுத்த ரிவ்யூ நோட்ஸ்ல இந்த MacBook Air 15 inch வந்து இந்த பேஸ் வெர்ஷன் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்குதுல. இந்த 13 inch வந்து டாப் வேரியன்ட் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா M2 அந்த சிப் இருக்குல்ல, ஆப்பிளோட சிலிகான் செம பெர்ஃபார்மன்ஸ். ரெகுலர் யூசேஜ், நீங்க ஷீட்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல எக்ஸல் யூஸ் பண்றீங்க, வெப் பேஜ் சர்ஃபிங் பண்றீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, எல்லாத்துக்குமே இட்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் M2 வந்து கேமிங் கூட ஓரளவு நல்லா பண்ணும். பிரச்சனை என்னன்னா மேக்ல உங்களுக்கு நிறைய கேம்ஸ் கிடைக்காது. இப்போ நான் பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணி பார்த்தப்போ ஒரு சில பல விஷயம் எனக்கு தெரிய வந்தது. கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் தான், பட் ஸ்டே வித் மீ. இப்போ இந்த மெஷின்ல நான் சொன்னேன்ல 256GB பேஸ் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரே NAND சிப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு மேல ஸ்டோரேஜ் நீங்க வாங்குனீங்கன்னா 512GB ஆகட்டும் 1TB ஆகட்டும், அதுல வந்து உங்களுக்கு 2 NAND சிப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 13 inch MacBook Airல இப்போ சிங்கிள் NAND சிப் இருந்ததுன்னா ஸ்டோரேஜோட ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் வந்து குறைவா இருக்குங்க கம்பேர்ட் டு 2 NAND சிப்ஸ். ஸோ இந்த 256GB யோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் கம்பேர்ட் டு 512GB யோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் வந்து கம்மிங்க, ஆல்மோஸ்ட் ஹாஃப். அது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. ஆனா அதே சமயத்துல இதுல வந்து உங்களுக்கு பெரிய சாசி கொடுத்திருக்கனால இந்த சாசிவே ஒரு ஹீட் சிங்கா ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து ஹீட் டிசிபேஷன் பெட்டரா இருக்கனால தெர்மல் எஃபிஷியன்சி வந்து இதுல பெட்டரா இருக்கும். இது வந்து டெக்னிக்கலா போச்சு. சொல்லணும்னா நீங்க ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது, இல்ல கேம்ஸ் விளையாடும் போது, இல்ல வீடியோ பார்க்கும்போது வந்து ஹீட்டிங் ஃபர்ஸ்ட் இதுல ஆகும், த்ராட்லிங் ஃபர்ஸ்ட் இதுல ஆகும் 13 inch MacBookல, நாட் அந்த 15 inch. 15 inch வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கம்பேர்ட் டு 13 inch. அது இல்லாம ஹீட்டிங் கூட கொஞ்சம் கம்மி ஆகும். அப்புறம் நான் ஷேடோ ஆஃப் தி டூம் ரைடர்ல இன்பில்ட் பெஞ்ச்மார்க் ஒன்னு இருக்கு. அந்த பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது எனக்கு இதுல வந்து 30 FPS கிடைச்சது ஹை கிராபிக்ஸ்ல, இதுல 24 FPS தான் கிடைச்சது. கேமிங் கூட ஸ்லைட்லி பெட்டர் ஆன் 15 inch MacBook Air. ஓவரால் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் MacBook Air நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்க 512GB 15 inch MacBook Air வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்டா இருக்குங்க. ஆனா என்ன பிரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அத பத்தி பேசலாம். ஓகே, பேட்டரி பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஆஃப் கோர்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுல 66.5 watt hour பேட்டரி கிடைக்கும், இதுல 52.6 watt hour பேட்டரி இருக்கு. பேட்டரி சைஸ் பெருசா இருந்தாலும் டிஸ்ப்ளே சைஸ் பெருசா இருக்கனால பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சேமா தான் கிடைக்கும். ரெண்டு லேப்டாப்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து 18 hours கண்டினியூஸா வீடியோ ப்ளேபேக் பண்ணலாம், இல்ல 15 hours நீங்க வெப் சர்ஃபிங் பண்ணலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மிக்ஸ்ட் யூசேஜ்ல நான் வந்து ரெகுலரா வர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெஷின் தான் இந்த 13 inch மெஷின், இந்த 15 inch மெஷினும். ரெண்டுமே நான் பார்த்த போது எனக்கு வந்து 10 to 11 hours கண்டினியூஸா நான் யூஸ் பண்ணலாம் வித் நோ நீட் டு கனெக்ட் டு பவர். 10 to 11 hours பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி குட்ங்க. ஓகே, அப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் இதுல Mac OS இருக்கு, Mac OS Ventura 13.4 ரெண்டுத்துலயுமே. இப்போ Mac OS நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர், செம்ம க்ளீனா இருக்கும். ஈகோ சிஸ்டம்லாம் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, ஐபோன், வாட்ச் அதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா ஈகோ சிஸ்டம் செம்மையா இருக்குங்க. ஐபோன்ல ஃபோன் வந்தா மேக்புக்ல ஃபோன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டினியூட்டிலாம் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல அடோபி பிரீமியர் ப்ரோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் கரெக்டா இன்ஃபேக்ட் நல்லாவே ஒர்க் ஆகும் உங்களுக்கு இந்த MacBook Airல. ஒரு எடிட்டிங்காக கூட நீங்க லேப்டாப் வாங்குறீங்கன்னா MacBook Air 15 inch செமையா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன் வேற கிடைக்குது, டைம்லைனும் அதிகமா தெரியும். ஓவராலா நான் சொன்னேன்னா எனக்கு வந்து இந்த 15 inch MacBook Air ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த 13 inch MacBook Air நீங்க வாங்காதீங்க, 15 inch வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் எஸ்டேட்டும் அதிகமா கிடைக்கும், த்ராட்லிங்கும் கம்மியா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஸ்பீக்கர் வந்து குவாலிட்டி தாறுமாறா இருக்கும், மல்டிமீடியாக்காக செமையா இருக்குங்க. நிறைய பேர் வந்து லேப்டாப் வாங்கிட்டு மல்டிமீடியாக்காக படம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றீங்க. ஆஃப் கோர்ஸ் வர்க்குக்காகவும் திஸ் வில் பி ரியலி குட். ஆனா என்னன்னா பிரைசிங் தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது 1,15,000 ரூபாய் ஃபார் 256GB. அதே நீங்க 512GB வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 ஆகும். ஆனா இதோட பேஸ் வேரியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா 256GB 1,35,000 ஆகும். ஆஃப் கோர்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். 1 லட்சத்துக்கு மேல ஒரு லேப்டாப் ஒரு மெஷின் வாங்கணும்னா அதோட வர்த் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆப்பிள் மெஷின்ல வர்த் இருக்குங்க. ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டியான டூல். கேமிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா கேம்ஸ் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்குங்க உங்களுக்கு. ஸ்டில் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கேன். ஏன்னா இந்த WWDCல ஆப்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேம் போர்ட்டிங் டூல் கிட்ட வந்து டெவலப்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க உங்க கேம்ஸை வந்து போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா மேக் ஈகோ சிஸ்டம்க்கு இட் வில் பிகம் மச் ஈஸியர். அது வச்சு நிறைய கேமர்ஸ் வந்து இப்போ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ரியலி வெல். மேக்கோட கேமிங் ஃபியூச்சர் கூட நல்லா இருக்கும். நீங்க ஒரு கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ல கண்டிப்பா நீங்க ஒரு MacBook கன்சிடர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க MacBook Air 15 inch பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஒரு லைன்ல சொல்லணும்னா இந்த MacBook Air 15 inch என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லேப்டாப்ஸ் இன் தி வேர்ல்ட். Alright, that was it. Hopefully இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு MacBook வாங்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லனா உங்க ஆப்பிள் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். இந்த மாதிரி ஆசமான டெக் ரிவ்யூஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.